உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் காலையில இருந்து பூஜை பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாட்டி, நீங்க தாத்தாவை நினைச்சு நீங்க சாமிக்கு தினமும் காலையில பூஜை பண்ணுவீங்கன்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமே. அதான் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் நானே எடுத்து வச்சிட்டேன். இனிமே நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். இனிமே நேரத்துக்கு பூஜை பண்ணணுமேனு பூ பறிக்கணும், பூஜை பொருள்லாம் எடுத்து வைக்கணும்னு நீங்க அவசர அவசரமா எந்திரிக்க வேண்டாம். நல்லா தூங்கி பொறுமையா எந்திரிச்சு வாங்க. நானே தினமும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடுறேன். வயசான காலத்துல நிம்மதியான தூக்கம் தான் முக்கியம். நீங்க பூஜை பண்ணுங்க. நான் உங்களுக்கு கருப்பட்டி பால் எடுத்துட்டு வரேன். அதானே நீங்க குடிப்பீங்க. இந்த டீ எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். மணிமேகலைக்கு அப்புறம் இந்த வீட்டை யாரு பொறுப்பா பாத்துக்குவாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கு சரியான ஆள் வந்துட்டா. எனக்கு பிடிச்ச ஏலக்காய் டீ ரொம்ப நல்லா இருக்குமா? ஏய், ஏலக்காய் டீ எப்படி போடணும்னு உன் மருமக கிட்ட கத்துக்க. வானதி, பிரமாதம்மா. நீங்க குளிச்சுட்டு வாங்க மாமா. உங்களுக்கு பிடிச்ச நெய் தோசை சுட்டு தரேன். பாருடா, நெய் தோசையா? எனக்கு நெய் தோசை பிடிக்கும்னு உனக்கு எப்படிமா தெரியும்? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? சின்ன புள்ளையில இருந்து நான் இங்க தானே வளர்ந்தேன். இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அத்தை, உங்களுக்கும் நான் டீ போட்டு வைக்கிறேன். பல்லு வலிக்கிட்டு வாங்க. இப்படி ஒரு சோம்பேறி மாமியா இருக்கு. எப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா பாரு. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆஹா, கண்டிப்பா எந்த ஜென்மத்திலையும் நீ புண்ணியம் பண்ணிருக்க மாட்ட. நான் தான் புண்ணியம் பண்ணிருப்பேன். என்னடி பாக்குற? முறைக்காத, உண்மையதான சொல்றேன். ஆஹா, சூப்பர்மா. நீயும் இந்த டீயை குடிச்சு பாரு. மாமா, நீ போய் குடுக்கற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். போய் கொடுத்துட்டு வாங்க. ஐயோ, இந்த காஃபியை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தா அவ என்ன செய்வானே தெரியலையே. சரி, தைரியத்தை வர வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்து பார்ப்போம். என்ன நடந்தாலும் சரிதான். ஐயோ, வேணாம் வேணாம். என்ன மாமா, நந்தினி நீ கொடுத்த காஃபி குடிச்சாலா இல்லையா? இங்க பாரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு சொல்லிட்டேன். எல்லாம் உன்னால வந்தது. என்னாச்சு மாமா? உள்ள என்ன நடந்துச்சு? முதல்ல அத சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ முதல்ல இத குடி. ஆள விட மாட்டாயே. என்ன இது? மாமா இத சொல்ல முடியாம சொல்லிட்டு போகுது. அப்படி என்ன நடந்திருக்கும்? நல்ல வேலை, நான் மட்டும் உள்ள போய் காஃபி கொடுத்திருந்தேன். அவ்வளவுதான், அவ எரிஞ்சு விழுந்திருப்பா. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, மில்லில் இன்னைக்கு லோடு வந்திருக்கும்ல, நான் போகாம விட்டுட்டேன். ஒன்னதான் ஒரு வாரத்துக்கு மில்லு பக்கம் போகாதான்னு சொல்லியிருக்கல. சரிப்பா. டேய், உட்கார்ற. வானதி சமைச்சுக்கிட்டு இருக்கா, இருந்து சாப்பிட்டு போ. சரிங்கப்பா. வானதி, உன் கையிலே எல்லாருக்கும் சரிங்க பரிமாறுமா. மாமா. மாமா, நீங்க காலையிலே சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கு மட்டும் சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிருக்கேன். சரிம்மா. கரிகலன் மாமா,
உங்களுக்கு பிடிச்ச தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணிருக்கேன். மாமா, உங்களுக்கு பிடிச்ச நெய் தோசை. அடியே, ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா? தோ வரேன். என்னங்க பாட்டி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி. போதும் போதும் சாப்பிடுங்க. போதும். வானதி, சூப்பரா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் பிரேமா. குழம்பு ஊத்துங்கம்மா. இத்தனை வருஷமா நானே சமைச்சு நானே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு பிடிச்சத வானதி சமைச்சு வச்சிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, இன்னங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இரு சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன். நீயும் சாப்பிடு. வானதி, சப்பாத்திக்கு புதுசா ஒரு குருமா பண்ணிருக்கே, ரொம்ப அருமையா இருக்குமா. ஏய் நந்தினி, என்னடி சாப்பிடாமையே கைய கழுவிட்ட? எனக்கு பசி இல்ல. ஏன் நீங்க ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நந்தினிக்கு என் மேல உள்ள கோவம் எப்படி உடனே குறையும்? கொஞ்சம் கொஞ்சமா தானே குறையும். சீக்கிரமே சரியாயிடும் இந்த பிரச்சனையெல்லாம். நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. அத்தை, நான் சமைச்சதுனாலதான் அவ சாப்பிடாம போனா. அப்புறமா நீங்க அவளுக்கு தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட சொல்லிடுங்க. அவ பசி தாங்க மாட்டா. சரிம்மா. காலையில டிஃபனுக்கு அவ்வளோ வெரைட்டி சமைச்சிருக்காளே, அப்புறம் எப்படி கிச்சன் இவ்ளோ சுத்தமா இருக்கு? இருக்க கூடாது. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றாங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.